வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, ஹாலிவுட்ல ரொம்பவே பேசப்பட்டு வந்த ஒரு படம்னே சொல்லலாம். ராபர்ட் பேட்டின்சன், ஜெண்டியா ரெண்டு பேருமே சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த படத்து மேல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்போட வெளிவந்த படம் தான் த டிராமா. பொதுவா ஒரு ரொமான்டிக் படம்னா எப்படி இருக்கும்? ஜாலியா இருக்கும், இல்ல அங்கங்க கொஞ்சம் எமோஷனலா இருக்கும். ஆனா இந்த படம் ஒரு டார்க் காமெடி வகையை சேர்ந்ததுன்னே சொல்லலாம். அதாவது சிரிக்கவும் வைக்கும், அதே சமயம் ஒரு சீரியஸான விஷயத்தை பத்தி யோசிக்கவும் வைக்கும். படத்தோட கதை ஒரு மியூசியம்ல ஆரம்பிக்குது. நாயகனா சார்லி, அதாவது ராபர்ட் பேட்டின்சன் நடிச்சிருக்காரு. ஒரு பிரிட்டிஷ் மியூசியம்ல டைரக்டரா வேலை செஞ்சுட்டு வராரு. ரொம்ப அமைதியான நேர்மையான குணம் கொண்ட ஒரு பர்சனா இருக்காரு. அங்கதான் எம்மாங்கிற பேர்ல ஜெண்டியா அறிமுகம் ஆகுறாங்க. எம்மா ஒரு கட் அண்ட் ரைட்பான எதையுமே வெளிப்படையா பேசுற ஒரு பொண்ணா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையில காதல் வருது. 2 வருஷம் அப்படியே போகுது. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அதுக்கான நிச்சயம் கூட நடக்குது. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் அங்க வருது. ஒரு நாள் இவங்க ரெண்டு பேருமே பொது இடத்துல ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. ஒரு பாலியல் தொழிலாளியான ஒரு பெண் ஒருத்தர தவறான முறையில நடந்துக்கிறாங்க. இத சார்லியும் எம்மாவும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பெண்ணை வேலையில இருந்து தூக்கணும் அப்படின்னு இவங்க முடிவு பண்றாங்க. அப்போ இவங்க கூட இவங்களோட ஃப்ரெண்ட்ஸான ரேச்சல், மைக் 2 பேரும் வந்து சேர்றாங்க. இவங்க 4 பேரை உட்காந்து பேசும்போதுதான் கதை வேற ஒரு தளத்துக்கு மாறுது. நாம மத்தவங்கள குறை சொல்றோமே தவிர நம்ம வாழ்க்கையில எவ்வளவு தப்பு செஞ்சிருப்போம் இல்லையா அப்படிங்கிற ஒரு விவாதம் ஆரம்பிக்குது. அங்க இருந்துதான் டிராமா ஆரம்பிக்குது. அதுல எம்மா தன்னோட டீனேஜ் வயசுல பள்ளியில படிச்சுட்டு இருக்கும் போது சக மாணவர்கள் என்ன துன்புறுத்துறாங்க, அதனால கோவம் வந்து பள்ளியிலேயே துப்பாக்கி சூடு நடத்தணும் அப்படின்னு நான் திட்டம் போட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. ஆனா இந்த விஷயம் தான் சார்லியை அப்படியே அதிர வைக்குது. தான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு சின்ன வயசுல இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுமே சார்லி கொஞ்சம் குழம்பி போறாரு. அவங்க 2 பேருக்கும் உள்ள இருந்த அழகான காதல் ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறுது. இதுதான் படத்தோட மையக்கருவா காட்டப்படுது. கிளைமேக்ஸ் நெருங்கும் போதுதான் சார்லி ஒரு பெரிய தர்ம சங்கடத்துல இருக்காரு. நம்ம நேசிக்கிற ஒருத்தருக்கு ஒரு இருட்ட பக்கம் இருந்துச்சு அப்படின்னா அதை ஏத்துக்கணுமா, இல்ல அந்த தவறுக்காக அவங்கள வெறுக்கணுமா அப்படிங்கறதா அவருக்கு முன்னாடி நிக்கிற ஒரு கேள்வியா இருக்கு. எம்மா தன்னோட தவறை ஒத்துக்கிட்டாலுமே அது கடந்த காலம் அப்படின்னு வாதாடுறாங்க. ஆனா சார்லிக்கு அது மறக்க முடியாத ஒரு வடுவா மாறுது. கிளைமேக்ஸ்ல 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அந்த பார்வையில ஒரு விதமான வலியும் அதே சமயம் ஒரு புரிதலும் இருக்கும். ராபர்ட் பேட்டின்சன் ஒரு அப்பாவியான இளைஞனா வராரு. சில சீன்களை ஸ்கோர் பண்ணிருக்காரு. குறிப்பா எம்மா சொன்ன ரகசியத்தை கேட்டுட்டு அவர் கொடுக்கிற அந்த முகபாவனை, கோபம், விரக்தி, அழுகை கலந்த ஒரு எக்ஸ்பிரஷன் அழகா இருக்கு. காஃபி குடிக்கிற சீன்ல கூட அவர் காமிக்கிற சின்ன சின்ன ரியாக்ஷன் நல்லா இருக்கு. ஜெண்டியா ராபர்ட்டை விட ஒரு படி மேல போயிருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு துணிச்சலான பொண்ணுதான், ஆனா மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை வச்சிட்டு இருக்கிற ஒரு கேரக்டரை அழகா வெளிப்படுத்தி இருக்காங்க. அவங்க முகத்துல தெரியற அந்த யதார்த்தமான நடிப்பை பார்க்கும்போது நமக்கு ஒரு சமயம் கோபமும் வரும், அதே சமயம் பரிதாபமும் வருது. இவங்க 2 பேருக்கும் நண்பர்களா வர ரேச்சலா, மைக் தங்களோட நடிப்பை யதார்த்தமா கொடுத்திருக்காங்க. ஒரு கட்டத்துல ரேச்சல் கோபப்படுற சீன் கூட அருமையா இருக்கு. டேனியல் பெம்பர்டன் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருக்காரு. ஒரு டார்க் காமெடி படத்துக்கு ஏத்த மாதிரி மியூசிக் என்ன வேணுமோ அதை மட்டும் சரியா கொடுத்திருக்காரு. சில சீரியஸான விவாதங்கள் நடக்கும்போது அதுல வர மியூசிக் நம்மளையும் அந்த சூழல் கொண்டு போற மாதிரி இருக்கு. அர்த்தனி இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்காரு. மியூசியம் சீன்களை இருக்கிற அந்த லைட்டிங் ஆகட்டும், இவங்க 4 பேருமே உட்காந்து பேசுற அந்த ஹால் சீன் ஆகட்டும், கேமரா கோணங்கள் ரொம்பவே கிளாசிக்கா இருக்கு. படத்தோட பிளஸ்னு பார்த்தா ராபர்ட், ஜெண்டியா 2 பேரோட காம்பினேஷன் நல்லா இருக்கு. மியூசிக் டெக்னிக்கல் விஷயமும் படத்துக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணிருக்கு. படத்தோட மைனஸ்னு பார்த்தா படம் முழுக்க நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதாவது உரையாடல் காட்சிகள் தான் அதிகமா இருக்கு. ஒரு கட்டத்துல நமக்கே கொஞ்சம் ஓரளவுக்கு சலிப்பை ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்கு. கதைகள் ரொம்ப சின்னதுதான், ஆனா ரொம்ப நேரம் இழுக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகுது. ஆக மொத்தத்துல இந்த டிராமா படம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மனுஷங்களோட சிக்கலையும் அந்த உறவுக்குள்ள இருக்கிற ஈகோ போன்ற விஷயங்களை ஆழமா பேசுற படம் பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கான படம்னே சொல்லலாம். வழக்கமான மசாலா ஆக்ஷன் படம்லாம் இல்லாம கொஞ்சம் ஸ்லோவா போற படம், கொஞ்சம் அழுத்தமாவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் செட் ஆகும். ஆனா கொஞ்சம் பொறுமையும் வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.